எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு அப்படின்னாவே நமக்குள்ள ஒரு ஒரு புது புது சங்கல்பங்கள் நம்மளோட மனசில் முளைக்கும். அது சிறு வயதிலிருந்தே நல்லா படிக்கணும், நான் அப்பாட்ட திட்டு வாங்கக்கூடாது, நல்ல ட்ரெஸ் எனக்கு கிடைக்கணும், நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், இப்படி சிறு பிள்ளையிலேருந்து மத்தியம வயசானது வரையிலுமே நமக்கு ஒவ்வொரு சங்கல்பங்கள் மாறி மாறி ஒவ்வொரு வருடமும் வர்றதுண்டு. இந்த சங்கல்பங்கள் ஒவ்வொரு வருஷமும் தேவையா அப்படின்னா இதை இப்படி பார்க்கணும். சங்கல்பம் அப்படிங்கிறது அந்த நியூ இயர் முதல் நாளோடு போகிறதில்ல. ஒரு எப்போவுமே நீங்கள் முதல்ல ஒரு ஒரு சங்கல்பம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய அதனுடைய இலக்கு, நாம் எடுக்கிற ஒவ்வொரு இலக்குமே நம்மளை அடையுங்கிற 100% நம்பிக்கையை முதல் நாள் வைக்கிறோம் இல்லையா, அந்த எனர்ஜி எப்பயுமே இருக்கணும். நீங்கள் முதல் ஒரு வருஷம் மட்டும் முதல் நாள் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே எனர்ஜி கம்மியாகிக்கிட்டே போச்சுன்னு வைங்க, அது அப்படியே பழைய விஷயமாகவே போயிடும். அப்படி இல்லை, எப்போ நீங்கள் எந்த நாளில் எப்போ ஒரு இலக்கு வச்சிங்கன்னாலும் அதுக்கு ஃபுல் எனர்ஜியோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நவ் ஸ்டில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நாம் விழிப்புணர்வாக ஃபோக்கஸாக எனர்ஜியோடு கடந்து போகும்போது இலக்குகள் சீக்கிரமாக வசப்படும். அதனால் இலக்குகள் நம்ம வைக்கிறதுங்கிறது நியூ இயர்க்குன்னு இல்லை, எப்பயுமே ஒரு இலக்கு முடிஞ்சோன்னு இன்னொரு இலக்கு. அந்த இலக்கை வைக்கும்போது கூட நாம் இப்போ நம்ம ஒரு ஃபாரின் போகணும் இந்த வருஷம்னு நினைக்கிறோம். ஃபாரின் போகணும், இப்போ சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு மட்டும் இலக்கு வச்சா போதும். அதை வருஷம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வருஷம் ஜனவரியில் சங்கல்பம் எடுக்கிறீங்களா, நவம்பருக்குள்ளே போகணுங்கிறத வச்சுக்கலாம். அது இலக்குகள், அது ஒன்றும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபடும்னு வச்சுக்கோங்க. நம்ம உதாரணத்துக்கு இப்போ இதை எடுத்திருக்கோம். ஆனால் இதை இந்த பாதையில் தான் போகணுங்கிற ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நாம் கோயம்புத்தூர் போகிறோம், அங்கேருந்து சென்னை போகிறோம், சென்னையிலேருந்து அங்கே போகிறோம், இங்கே காரில் போகிறோம், அங்கே ட்ரெயினில் போகிறோம், இங்கே ஏரோப்ளேனில் போகிறோம் அப்படிங்கிற பாதையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். உங்களோட இலக்கு சிங்கப்பூர் போகிறது மட்டும்தான். அது தானாகவே கொண்டு போய் சேர்க்கும் பிரபஞ்சம். இந்த புரிதலை மட்டும் எந்த இலக்குகளுக்குமே நீங்கள் இந்த புரிதலை வைக்கும்போது, அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு உயிருக்கு இலக்குகள் வேணும். அந்த இலக்குகளை இப்படிதாங்கிற ஸ்கெட்ச் வரையறை நாம் பண்ண வேண்டாம். ஏன் வரையறை பண்ண வேண்டாம்? ஏன்னா நமக்கும் மேலே ஒரு காடு அப்படிங்கிறது, இறை சக்திங்கிறது, பிரபஞ்சங்கிறது நம்மளை விட விஷயம் தெரிஞ்ச, ஞானம் தெரிஞ்ச அந்த பவர்ஃபுல் சக்தி ஒன்று இருக்குது. அதனால் இலக்குகள் மட்டும் நம்ம தான் இருக்கட்டும். அது முடிச்சு தரக்கூடிய பாதை அது இன்னொரு சக்தியிடம், வலிமையான சக்தியிடம் இருக்குங்கிறத நம்புங்க. நீங்கள் வச்சிருந்த அந்த வருஷங்கள் மாதங்களை விட நீங்கள் அந்த இலக்குகளை சீக்கிரமாக நீங்கள் அடைஞ்சிருவீங்க. இதுதான் ஒரு ஞான மார்க்கம்ங்கிறது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு அதிமேதாவித்தனம் இல்லாமல் இலக்குகள் நம்மளோடது, நமக்கு வசமாக்கி தர்றது இறை சக்தியால், பிரபஞ்சத்தால் அப்படிங்கிற புரிதலோட இந்த புது வருடத்தில் நீங்கள் ஒரு இலக்கை வச்சு பாருங்களேன், அது உங்களுக்கு 100% வசமாகும். புத்தாண்டுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு இலக்குகளுமே நமக்கு வசமாகும். ஒரு இலக்குகள் கூட எனக்கு வசமாகவே இல்லையே அப்படின்னு சொல்கிற நபராக இருந்தால் உங்களுக்குமான பதில், நீங்கள் நினச்சதை விட பெஸ்ட்டான ஒன்று இந்த பிரபஞ்சம், இறை சக்தி உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால் அது வசமாகலைன்னு அதை பெருசாக நினைக்க வேண்டாம். வேறு என்னமோ ஒன்று கிடச்சிருக்கு, அதை கண்டுபிடிங்க அப்படிங்கிற பதிலோடு நான் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.